அந்த ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பை பற்றி அவர் சொல்லுகிறாராம். நல்லா கேட்டுங்க மாணவர்களே. பேச போவதற்கு 10 நாட்களுக்கு முன்னால் தான் படித்த கல்லூரியில் பேசுகிறார். அண்ணாவால் எப்படி பேச, எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவார். எந்த தலைப்பு, ஆற்றோரம் என்கிற தலைப்பு என்று சொன்னால் உலகத்தில் ஓடுகிற நதிகளை எல்லாம் கொண்டு வந்து பேசுகிற ஆற்றல், பேசி முடித்தவர் அறிஞர் அண்ணா. அப்படி இந்த ஏல் பல்கலைக்கழகத்தில் பேசுவதற்கு முன்னால் பச்சையப்பன் கல்லூரியில் அவர் பேசுகிறார். இங்கு நான் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு பேச போவதற்காக எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு தான் அதனை பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகம் ஒரு காலத்தில் கல்லூரி என்று தான் அழைக்கப்பட்டது. ஆனால் அந்த கல்லூரியை நடத்துவதற்கு நிதி இல்லை. அவர்கள் ஒரு விளம்பரம் செய்கிறார்கள், இங்கே கல்லூரி நடத்துவதற்கு மாணவர்கள் படிப்பதற்கு நிதி போதவில்லை, யாராவது உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டில் இருந்து நண்பர்களே அண்ணா சொல்லியிருக்கிற செய்தி, தமிழகத்தில் அன்றைக்கு கவர்னராக இருந்த ஏல் என்பவர் தான் பொதிகள் சுமந்த பருத்தி மூட்டையையும் மற்றும் பல பொருட்களையும் பணத்திற்கு பதிலாக அவர் அனுப்பி வைக்கிறார். அதே அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகம் அதனை ஏலம் விட்டு அவர்கள் கிடைத்த தொகையை கொண்டுதான் அந்த ஏல் கல்லூரி ஏல் பல்கலைக்கழகமாக மாறுகிறது. ஆக இங்கிருந்து உதவி செய்தவர் ஒரு கவர்னர். அந்த கவர்னரின் பெயரை தான் அந்த பல்கலைக்கழகம் சூட்டியிருக்கிறது என்று அண்ணா சொல்லிவிட்டு என்னை பேச அழைத்தது ஏல் கல்லூரியாக இருக்கலாம், ஏல் பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அமெரிக்காக இருக்கலாம், ஆனால் தமிழகத்திலிருந்து கவர்னர் அனுப்பி வைத்த பொருட்கள் என்னை அழைத்திருக்கின்றன என்று சொல்லி அண்ணா பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொண்டாராம். ஆகவே அண்ணாவின் வரலாற்றில் ஏல் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் ஒரு முக்கியமான தருணம். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யாராவது இருக்கிற மாணவ மணிகள் ஏல் பல்கலைக்கழகத்தில் அண்ணா உரையாற்றினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அண்ணா பேசுவார். இது வந்திருக்கிறார்கள் பெற்றோர்கள், இவ்வளவு பேர் புதிதாக இணைந்திருக்கிற மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் கனவுகளோடு வந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் தன் பிள்ளை ஒரு விஞ்ஞானி வளர்மதியை போல் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் உருவானவர் அப்துல் கலாமுக்கு பிறகு வளர்மதி என்கிற சகோதரி இன்றைக்கு ஒரு 58-60 வயது இருக்கலாம். அவர் அரியலூர் மாவட்டத்தை தான் சேர்ந்தவர். ஆகவே நண்பர்களே, அதுபோல் நீங்களும் வளர வேண்டும், வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பெற்றோர்கள் அறிமுக வகுப்புக்கு நாமும் கலந்து கொள்வோம் என்று அந்த பெண்ணையோ அல்லது மகளையோ பெற்றெடுத்த அந்த செல்வங்களையும் நான் வருக வருக என அழைக்கிறேன். அவர்கள் என்ன உணர்வோடு வந்திருக்கிறார்களோ அதே உணர்வோடு நானும் உங்கள் முன்னால் இருக்கிறேன். என்னுடைய மகளும் மத்திய பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் கெமிஸ்ட்ரி வகுப்பில். என்னுடைய மகன் கலைஞர் உருவாக்கிய சென்னையிலே டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தரமணியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ட் லா அதில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். ஆக என்னை விட அவன் 4 படி உயர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது தவறல்ல. கடைகோடியில் இருக்கிற ஒரு தமிழ் குடிமகனும் அதை என்ன வேண்டும், நினைக்க வேண்டும் என்றுதான் ஸ்ரீ சங்கரா கல்லூரி இங்கு மாணவ செல்வங்களை ஒன்று திரட்டி இந்த பணியிலே அறிவு இயக்கமாக உங்களை உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை உங்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இமயத்தில் நாம் சிகரத்தை தொடுவோம் என்று யாராவது எண்ணி பார்த்தோமா? இல்லை, செவ்வாய் கிரகத்திலே காலெடுத்து வைத்து இன்னைக்கு என்ன கிழமை என்று கேட்போம் என்று நாம் எண்ணி பார்த்தோமா? இந்த அதிசயத்தை நடத்தி விட்டார்கள் அல்லவா? ஆகவே அதற்கு அடுத்த முன்னோடியாக தான் இன்றைக்கு நாமெல்லாம் படித்துக் கொண்டே இருக்கணும். நான் சொன்னதை போல அண்ணாவை அறிஞர், பேரறிஞர் என்று அழைப்பதற்கு என்ன காரணம்? அவர் அமெரிக்க மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சென்றிருக்கிறார். ஆபரேஷன் அவருக்கு. இதே ஏல் பல்கலைக்கழகத்தில் 1 கோடி புத்தகங்கள் இருக்கிறதாம். எத்தனை புத்தகம்? அந்த அமெரிக்க பல்கலைக்கழகம் 1 கோடி புத்தகங்கள். அவர் புற்றுநோய் வந்த பொழுதும் புத்தகத்தை விடாமல் படித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் அண்ணாவை பற்றிய செய்தி. அந்த மருத்துவர் சொல்கிறார், நாளைக்கு உங்களுக்கு ஆபரேஷன் என்று அண்ணாவிடத்தில். அப்பொழுது அண்ணா கேட்டாராம், இன்னும் 2 நாள் எனக்கு ஒத்தி போடுங்கள், நீங்க தான் நான் நட்சத்திரம் பார்க்க மாட்டீர்களே, எதற்காக கேட்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அண்ணா சொன்னாராம், நான் ஒரு அருமையான நூல் படித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஒரு அருமையான புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன், அது படித்து முடிப்பதற்கு 2 நாள் வேண்டும் என்று கேட்டாராம். இதெல்லாம் எப்படி இருக்கிறது எண்ணி பாருங்கள். அந்த ஆபரேஷனுக்கு பிறகு அவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா என்கிற நிலைமையில்தான் அவருடைய நாட்கள். அந்த மருத்துவம் அமெரிக்காவிலே நடைபெறுகிறது. ஆனால் அந்த நேரத்திலும் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். இதுதான் வரலாறு. அதுபோல் பகத்சிங் தூக்கு மேடையை முத்தமிட்டானே, அந்த பகத்சிங் இடத்தில் கேட்கிறார்கள், அவன் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை, லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை அந்த லெனின் தூக்கு மேடையை தொடுவதற்கு முன்னால் படித்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால், ஸ்ரீ சங்கரா கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகள் இன்றிலிருந்து ஒரு சபதத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த மோட்டிவேட் ஸ்பீச். பேசுகிறவன் எளியவனாக இருக்கலாம், இளையவனாக இருக்கலாம், பெரும் சிகரத்தை பெரியோர் போல் தொடாமல் இருக்கலாம். ஆனால் என்னால் முடிந்த அளவிற்கு நானும் உங்கள் ஆசிரியரை போல் படித்துக் கொண்டிருக்கிறேன். படிப்பு தான், அதை தவிர வேத எதன் மீதும் பொருள் மீதும் ஆசை வைப்பதில்லை. ஏன் என்று சொன்னால், பொருள் மீது ஆசை வைத்தால் அதற்கு நாம் தான் ஒரு எல்லையை வச்சுக்கணும். இல்லாட்டி அது ஆசைக்கு அளவே இல்லை, சென்று கொண்டே இருக்கும். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் 10 ஆண்டுகள் கடுமையாக ஒரு பத்தியத்தோடு ஒரு சபதத்தோடு நான் இந்த உச்சத்தை தொடுவேன், இந்த சிகரத்தை நெருங்குவேன், என்னால் முடியும் என்று சொன்னானே ஒபாமா. எஸ் we can, ஆம் நம்மால் முடியும் என்கிற உறுதியோடு நீங்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் எடுக்கிற சபதமாக இருக்க வேண்டும். எதை தொட வேண்டும்? மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆக வேண்டுமா, அல்லது காவல்துறை அதிகாரி ஆக வேண்டுமா, அல்லது விஞ்ஞானி ஆக வேண்டுமா, அல்லது முதல்வர் ஆக வேண்டுமா? எதனை தொடுவதற்கும் படிப்பு தான், சுறுசுறுப்பு தான். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியுங்கள். குறித்த நேரத்தில் எதிலுமே உங்களுடைய நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9 மணிக்கு வர சொன்னால் 8:50க்கு நீங்கள் கல்லூரியில் இருக்க வேண்டும். ஆகவே தலைமை பண்புகளும் ஆளுமை நிறைந்தவனும் வெற்றி பெற்றான் என்று சொன்னால் அவன் குறித்த நேரத்தில் எந்த காரியத்தையும் செய்தான். அதனால்தான் ஒருவன் வெற்றி பெற்றான் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமக்கு முன்னேறுதான் பின்னேறுக்கு வழிகாட்டி. விவசாயம், நாமெல்லாம் விவசாயிகள் தான். இங்கே திரண்டிருக்கிற எல்லாருமே விவசாயிகளாக தான் இருக்க முடியும். ஆகவே முன்னேற பார்த்து தான் பின்னேறு ஓடணும்பா. அதுபோல இன்னைக்கு நமக்கு முன்னாடி உழைத்தவர்கள், அவர்கள் கொடுத்த அந்த நூல்கள் தான், வள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான். தினமும் ஒன்றை நீங்கள் படிக்க வேண்டும். தினமும் ஒரு திருக்குறளை படிக்க வேண்டும். நட்பு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நட்புன்னு எல்லாரும் சிரிச்சு பேசிட்டா நட்பா? அது நட்பு இல்ல. சிறந்த நட்பு எங்கிருந்து தொடங்குகிறது? ஒரு கரும்பின் அடி மேல் பகுதியிலிருந்து கீழே வருவதுதான் சிறந்த நட்பு என்று டாக்டர் மு வரதராஜன் சொல்லுகிறார். எழுத்தும் என் தெய்வம், எழுதுகோலும் என் தெய்வம் என்று சொன்னானே எழுத்தாளர் பார்த்தசாரதி, அவரை போன்றவர்கள் இந்த கருத்தை தான் சொல்லுகிறார்கள். கரும்பு என்பதை அடியிலிருந்து தின்றால் அது ருசிக்கும், ஆனால் நுனியிலிருந்து வருகிறது தான் நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நட்பு என்பது நமக்கு துயரம் வருகிற பொழுது, எப்படி நான் வேட்டி கட்டி கொண்டிருந்தால் இந்த வேட்டி என்னை நழுவுகிற பொழுது நான் பேசிக் கொண்டிருந்தாலும் என்னுடைய 2 கரங்களும் உடனே சென்று இந்த வேட்டியை கட்டுகிறதோ, அதுபோல் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு துயரம் என்று சொன்னால் ஓடோடி வந்து உதவ வேண்டும். அதுதான் சிறந்த நட்பு. அதற்கு வள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கிறார். முகநக நட்பது நட்பென்று, அகநக நட்பது. அப்படிப்பட்ட திருக்குறைகள் தான் இன்றைக்கு நாம் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய, இதெல்லாம் எந்த நாட்டிலுமே கிடைக்காது. இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நம் முன்னோர்கள் நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்திய திருநாடு நாம் சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள், 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டோம். ஆனால் இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு? இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு? யாரு? வேகமா சொல்லுங்க. இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அவர்தான்
சுதந்திர இந்தியாவின் ஆசியாவின் ஜோதி, மனிதருள் மாணிக்கம் என்று இந்த நாட்டிலே அழைக்கப்பட்டவர். 17 ஆண்டு காலம் இந்த பாரத பிரதமராக அவர் இருந்து இந்த இந்திய மக்களின்